சே ஸ்டாப் சம்வேர். ஸ்டாப். ஓகே, இது போதுமா மாற்றிக்கிறீங்களா? இது ஓகே. ஓகே, நான் திரும்பிக்கிறேன். இந்த பேஜில் லாஸ்ட் வேர்டு என்னன்றதை பார்த்துக்கோங்க. கேமராவும் பார்க்கணுன்னா அங்கே இப்படி வச்சுக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. என்ன வேர்டு தெரியறதுக்கான சான்சஸ் கம்ப்ளீட்லி கிடையாது. ஓகேவா? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேஜில் டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஜ் எடுத்தீங்கன்னா டென்ஷன் இருக்குது, இங்கே டெம்பிள் இருக்குது, இங்கே வந்து ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது, அப்படியே ஆங்கர் இருந்துச்சு. என்ன வேர்டு வேணால் வந்திருக்கலாம். கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் நோ. இப்போது உங்கள் மைண்டில் அந்த வேர்டை நினச்சிக்கோங்க, இமேஜினேஷன்லாம் நினச்சிங்க. ஓகேவா? அந்த வேர்டை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஃபோக்கஸ் ஆன் தட் பர்டிகுலர் வேர்ட். யோசிச்சுக்கிட்டே இருங்க. திங்க் அது நினச்சிட்டே இருங்க. ஒரு லெட்டர்ஸாக யோசிச்சுட்டே இருங்க. நீங்கள் வேற நினைக்கக்கூடாது, சீரியஸாக யோசிக்கணும். அதனால தான் நான் அவர்கிட்ட அப்பவே சொன்னேன், இவங்கள்ட்ட ஆமாம், கான்சன்ட்ரேட்டாக அந்த வேர்டை நினச்சிட்டே இருங்க. வேர்டு நினச்சிட்டே இருங்க. ஒரு லெட்டராக நினைங்க. இப்போது அந்த பர்டிகுலர் வேர்டில் வந்து லெட்டர் ஐ இருக்குது. எஸ்ஸா இருணும், எஸ் தான் இல்லையா? லெட்டர் ஐ இருக்குது. அதில் வந்து இன்னொரு வவல் இருக்குது, லெட்டர் இ இருக்குது. கரெக்டாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தெரியுது. ஸோ ரிப்பீட்டடாக நினச்சிட்டே இருங்க. திங்க் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, மனசுக்குள்ளே அந்த வேர்டை வந்து சத்தமாக ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. வெளில ஐ. ஸோ ஆங்கர் அப்படின்னு கத்திர வேணாம். அந்த என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல, அதை நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. அந்த வேர்டை வந்து சத்தமாக மனசுக்குள்ளே ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. ஓகேவா? மனசுக்குள்ளே சத்தமாக சொல்லுங்கள். நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. சொல்லுங்கள், கிச்சன் 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 யா கிச்சன். அண்ட் தட்ஸ் கிச்சன் அப்படின்றது தான் இவங்க மைண்டில் யோசிச்சிருக்கிற வேர்டு. அதான் யோசிச்சிங்களா? இதே தான் அவருக்கும் நடந்தது. அது பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் டிஸ்க்ளைமர். நாங்கள் பேசி வச்சு பண்ணலை. ஆங்கர்ஸ் அப்புறம் கூப்பிட்டு வச்சு திட்டக்கூடாது. இவங்க மூஞ்ச பார்த்தா தெரியும், பார்த்துக்கோங்கம்மா. சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 4 நம்பர் டைப் பண்ணுங்களேன். இருக்கேன் 131. இது என் பாஸ்வேர்டு இல்லை, ஓப்பன் ஆகலை. நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுங்களேன். சரி, ரேண்டமாக போடுவோம். 6842. அதுவும் கிடையாது. ஓகே, ஏன்னா இது பாஸ்வேர்ட் தெரியறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 9999, அதாவது 10,000க்கு ஒரு நம்பர் கம்மியாக அத்தனை ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. 10,000 விதமான ப்ராபபிலிட்டியில் ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து நான் வச்சுருக்கிற பாஸ்வேர்ட். ஏன்னா 4 நம்பர் வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு என்னோடய பாஸ்வேர்டை உங்கள் மைண்டுக்குள்ளே நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ஃபுல்லாக நான் உங்கள் மைண்டை வந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்க போகிறேன். என்னோடய பாஸ்வேர்டை நீங்கள் போட போகிறீங்க. லெட்ஸ் ட்ரை. ஓகேவா? ஃபோனிங் வச்சுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பாஸ்வேர்டை நான் நினச்சிக்கிறேன், உங்கள் மைண்டுக்குள்ளே நான் கொண்டு வரேன். ஓகேவா? என் கண்ணை பார்த்துங்க. ஃபோக்கஸ் ஆன் மை ஐஸ். நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துங்க. கையை நல்லா உதறிக்கோங்க. கையை நல்லா உதறிக்கோங்க. அப்படியே லேப்பில் வச்சுக்கோங்க. என் கண்ணை பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் மை ஐஸ். நான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக எதையை பற்றி நினைக்காதீங்க. கண்ணை பார்த்துட்டே இருங்க. சில 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸை யோசிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ நான் ரேண்டமாக ஒரு சில நம்பர்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ரெடி? நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, இப்போ ஃபோன் எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்பர் ஒன்று டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஏதாவது ஒன்று. 7. ஓகே, அடுத்து 8. அடுத்து ஏன்னா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம். பேய் அடைஞ்ச மாதிரி இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கியம்மா, எப்படி? அதுதான் என்னுடைய எப்படி இது எனக்கே புரியல. ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த இவங்க போட்ட அந்த நம்பர் 7803 அதான் வந்து என்னுடைய பின் நம்பர். இல்ல, நீங்க வந்து நம்பர்லாம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்களா? எனக்கு ஒன்றும் வரவே இல்லை. சரி, அப்போ அவ்வளோதான் போல, எப்படி நமக்கு வரல, அடுத்து இவரை சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சா இது எப்படி எனக்கு முடியல. ஏன்னா இது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ரேண்டமாக உங்கள் மைண்டில் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். அது ஆனால் எனக்கே தெரியலையேங்க, எப்படி இப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களா இருக்க ட்ரை பண்ணுவீங்கல்ல. நீங்க 2ஆம் நம்பர் போட சொன்னீங்க, இன்னொன்னையும் போட்டுருந்தா இவங்க 4ஆம் நம்பர் நீங்க சொல்லாமலே போட்டாங்க பாத்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு அது தெரியும், அதனால அவங்க போட்டாங்க. இனி மேஜிக் என்ன சீக்ரெட்னு அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் இன்டர்வியூ. சரி, இவங்களை வச்சு ஒன்று அடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ற வியூஸை வந்து அவருக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு உண்மையா எனக்கு தெரியவே இல்லை. நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லும் போது கூட என்ன பண்ண போறோம், சரி இவங்க சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஐ கான்டாக்ட்ல அப்படி என்ன தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நான் இன்னும் பெரிய ப்ராசஸ்லாம் இருக்கும்னு நினைச்சா, சரி நம்பர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாதேன்னு நான் ரொம்ப கேஷுவலா போட்டுதான். ஆனால் அது என்னாலே நம்ப முடியல. இல்லை ப்ரோ, ஏதோ பண்றீங்க, அடுத்தது என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க?
இது வந்து கம்ப்ளீட்லி மென்டலிசம்ன்ற ஆக்டில் வர்றது தான். மென்டலிசமில் வந்து டேக்கிங் ஓவர் த ஆடியன்ஸ் மைண்ட் டு ஆர் கண்ட்ரோல், டு த மெஜிஷியன்ஸ் கண்ட்ரோல். எப்படி ஒரு மேஜிக்கு வந்து ஒரு ட்ரிக்கோ சயின்ஸோ ஒரு ஒரு ஃபார்முலாஸோ இருக்குது அப்படின்ற மாதிரி மென்டலிசம்க்கு ஒரு ட்ரிக் அண்ட் ஒரு லூப் இருக்குது. அந்த லூப் என்னென்னா ஆடியன்ஸோட மைண்டு தான். ஏன்னா நிறைய சித்தர்களே நிறையா சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா அவனுக்கு தேவையான லைஃப்பில் அவன் வேணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உலகத்தில் எங்கே வேணால் போய் தேடுவான், ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே தேட மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அந்த அந்த சிறப்பான விஷயத்த மைண்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட மைண்டுமே நல்லா பவர்ஃபுல்லான மைண்டு தான். ஆக்டிவாக யோசிச்சிங்கனாலே அதே நலன் தான். நீங்கள் எதை நோக்கி எந்த மாதிரி திங்கிங் வச்சுட்டே இருக்கீங்களோ அந்த திங்கிங்லேயே தான் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகும்.